வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறதா? நான் அரசியலை விட்டு போகிறேன், அமைச்சர் பதவியை விட்டு போகிறோம், நீங்கள் தயாரா? நயினாருக்கு போட்டியாக செங்கோட்டையன் கொடுத்த அதிரடி தகவல் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கணும். அதாவது இந்த தமிழக அரசு வரலாற்றிலே 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகு ஏற்படும் மாற்றத்தில் தான் தமிழக அரசியல் களத்திலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அந்த வகையில் தான் அனைத்து கட்சியும் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை மோதல்கள்லாம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அந்த வகையில் தான் அதாவது அரசியலை விட்டு போறேன் என்றும் நீங்கள் அமைச்சரவை பதவியை விட்டு போக தயாரா என ரகசியங்களை வெளியிட்டுள்ள பாஜகவின் மாநில தலைவரான நயினா நாகேந்திரனும் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையனும் நேரடியாக மோதலில் ஈடுபட்டு வருவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவது நிர்மல்குமார் கடந்த 23ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நிருபரிடம் கூறியில் ஆளுநர் என்பவர் மேனேஜர் தான், கவர்னரே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது மோடி, அமித்ஷா ஆகியோரெல்லாம் தங்கள் சொந்தக்காரங்கள் கூட ஆளுநராக நியமிக்கலாம் என்று தெரிந்திருந்தால் இதற்கு பதிலடியாக பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதில்களில் ஆட்சி அமைத்த பிறகு கவர்னரே தேவையில்லை என வெற்றி வீராப்பு காட்டும் நீங்கள் தேர்தலில் தனிப்பெருமானை கிடைக்காமல் தான் ஆட்சி அமைக்க முடியாமல் எத்தனை முறை கவர்னர் மாலைக்கு சென்றீர்கள் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நயினா நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அதாவது ஆட்சி அமைப்புக்காகவே தொலைபேசியில் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டீர்கள் என்ற பட்டியலை நான் வெளியிடட்டுமா என்று கூறியிருக்கிறார். எனவே தான் இனியும் இது போன்ற அரசியல் அதாவது ஸ்டன்களை செய்யாதீர்கள் என்று அமைச்சரே என்று கூறியிருக்கிறார். அதாவது இது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த பேட்டியில் நயினா நாகேந்திரனுக்கு காமெடியாக பேசுகிறார். திமுக ஆட்சியில் இருந்தபோது மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் செய்திருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு உதவுங்கள் என்று என்றைக்குமே பாஜகவிடம் ஆதரவு கேட்டது கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இதற்கு நேற்று முன்தினம் சென்னையில் பதிலளித்த நயினா நாகேந்திரன் அளித்த பேட்டியில் என்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியிருக்கிறார். செங்கோட்டையனை அடக்கி வாசித்தால் ரொம்ப நல்லது, நான் அவரை பற்றி சொல்லவே இல்லை, நான் யார் யாரிடம் பேசினாங்கள் தெரியும் என்று சொன்னேன். சம்பந்தமில்லாமல் எப்பொழுது செங்கோட்டையன் ஆஜராகுவார்? இப்போது இல்லை, ஜெயலலிதா காலத்திலிருந்தே அப்படித்தான் சம்பந்தம் இல்லாமலே ஆஜராகுவார், மாற்றி விடுவார். அவரே இப்போது சொல்றார், நயினா நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில் விண்ணப்பித்திருந்தார், சமரசம் பேசி கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று நயினா நாகேந்திரன் அவர்கள் செங்கோட்டையனுக்கு குற்றங்களை சாட்டியிருக்கிறார். நான் பணிவோடு சொல்கிறேன், நான் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தால் அதில் வேறு ஏதும் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தால் தான் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது வைத்து வந்த அந்த அமைச்சர் பதவி விட்டு அவர் விலக தயாரா என்று மோதல்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு ஆவேசமான பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு கோபி மற்றும் நம்பியூரில் அதாவது 5000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, நயினா நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரி விண்ணப்பம் போட்டது எல்லோருக்கும் தெரியும், அது நாடறிந்த உண்மை, அவர் மறைந்தாலும் மறக்க முடியாது. அதன் பிறகு அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தார், வேறு அவர் அளித்த விண்ணப்பம் இருக்கிறது என்று தான் கூறியிருக்கிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் முற்றுகட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.